Hi viewers, SVS கடலை மாவுல காரமான காரச்சேவ் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காரமான காரச்சேவ் செய்ய தேவையான பொருட்கள்: SVS கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 5 டீஸ்பூன், வத்தப்பொடி 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு பெரிய பவுல்ல 1 கப் கடலை மாவு, 5 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் வத்தப்பொடி, 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணும். இதுதான் பதம். இப்போ இடியாப்ப உலக்குல முறுக்கச்சை போட்டு அதுல மாவை போட்டுக்கணும். அடுத்து அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடாயில பொரிக்க தேவையான அளவு வேல்மாடு கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மாவை அப்படியே பிழிஞ்சு விடணும். பிழியும் போது அடுப்பை சிம்ல வச்சுக்கணும். ஏன்னா கையில சூடு ஏறும். பாருங்க, இப்படி மெதுவா ரவுண்டா கடாய்க்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு மெல்லமா திருப்பி விடுங்க. நல்ல காரச்சேவு பொரிஞ்சு வரத பாருங்க. அடிக்கடி மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க. அப்பதான் ஈவனா 2 பக்கமும் அவியும். 2 நிமிஷத்துல வெந்துடும். பாருங்க, ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி மாறினது எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்குங்க. ரவுண்டா இருக்கிற காரச்சேவை ஒரு தட்டுல தட்டி கையில உடைச்சு விட்டா இதை போல தனித்தனியா வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இந்த காரமான காரச்சேவு செய்யலாம். காரமா சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். SVS இல் செய்த பலகாரம் SVS இல் காரம் டேஸ்டியாக மாறும். பாத்திரத்தில் இருக்கும் அதுவே எனக்கு பிடிக்கும். SVS இல் இனிப்பும் டேஸ்டியாக மாறும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அட எல்லோருக்கும் பிடிக்கும். டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். SVS